ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் வந்து செய்ய போகிற ரெசிபி வந்துட்டு குல்ஃபி. வீட்லேயே எப்படி குல்ஃபி செய்கிறேன்னு பார்க்கலாம். ஈஸியான ரெசிபி தான், வாங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுக்கு நான் வந்துட்டு ஒரு கப் போல் மில்க் எடுத்து வச்சுட்டேன் தனியாக. 1 to 2 கப் எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக பாதாம், கேஷ்யூ நட்ஸ் இதை வந்து நீங்கள் வந்துட்டு ஊற வச்சு கூட எடுத்துக்கலாம். நான் ஊற வைக்காம தான் எடுக்க போகிறேன். ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து கொஞ்சமாக பால் சேர்த்துட்டு, ரொம்ப சேர்க்க வேண்டாம், கொஞ்சமாக பால் சேர்த்துட்டு இந்த கேஷ்யூ நட்ஸ், பாதாம் இது ரெண்டையுமே நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துடலாம். கொஞ்சம் நெருவல் புருவலாக இருந்தாலும் ஓகே தான். நமக்கு இந்த குல்ஃபி நடுவு அப்பப்போ கடிபடும்ல, அந்த மாதிரி இருந்தாலும் ஓகே. நான் வந்து கொஞ்சம் நல்ல பேஸ்ட்டாக தான் அரைச்சி எடுத்திருக்கேன். ஸோ உங்களுக்கு என்ன கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த பதத்துக்கு எடுத்துக்கோங்க. ரொம்பவும் மில்க் சேர்க்காம, கொஞ்சம் அப்படின்னா தான் நமக்கு அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் இந்த பதத்தில் எடுத்துக்கோங்க. 2 கப் மில்க்குக்கு வந்துட்டு நான் எடுக்க போகிற மெஷர்மெண்ட் வந்து 3 டீஸ்பூன் மில்க் பவுடர் எடுத்திருக்கேன். இது வந்து அங்கர் பிராண்ட்லேருந்து நான் எடுத்திருக்கேன். அதே அளவு 3 டீஸ்பூன் அளவுக்கு சுகர். நீங்கள் சுகர் எக்ஸ்ட்ரா வேணும்னா சேர்த்துக்கோங்க. நான் வந்து இதில் டின் மில்க் சேர்த்துக்க போகிறேன், மில்க் மேட். அதனால் வந்துட்டு நான் சுகர் 3 டீஸ்பூன் தான் எடுத்திருக்கேன். மில்க் மேடும் வந்து நம்ம 1.5 ஸ்பூன் போல் ஆட் பண்ண போகிறோம். ஸோ வந்து நீங்கள் சுகரை பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம அடுப்பில் ஒரு பாத்திரத்தை சூடு பண்ணிவிட்டு நம்ம மில்க் ஊற்றிடலாம். மில்க் வந்துட்டு நல்லா கொதித்து பாயில் ஆகணும்லாம் இல்லை, ஓரளவுக்கு சூடு வந்ததுமே நம்ம எடுத்து வச்சிருக்க சுகர் அப்புறம் அந்த மில்க் பவுடர் ரெண்டையும் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். மில்க் பவுடர் போட்டதுமே கொஞ்சம் கிண்டி விட்டுட்டே இருங்க, இல்லைன்னா சட்டிலெல்லாம் லைட்டாக ஒட்ட ஆரம்பிச்சிடும். நான் உடனே கிண்டலை, ஸோ அந்த சைடுலலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டிருச்சு. ஸோ உடனே வந்துட்டு நீங்கள் ஒரு ஸ்பூன் வச்சுட்டு நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. நீங்கள் வந்துட்டு நல்லா அடுப்பு வந்து நீங்கள் ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. பட் பால் பொங்கி வர்ற மாதிரி இருக்கிறப்ப மட்டும் நீங்கள் லோ ஃப்ளேமுக்கு மாற்றிடுங்க அடுப்பை. இப்போ பார்த்தீங்கன்னா பால் வந்து ஒரு பொங்கிருச்சு, கொதிச்சிருச்சு நல்லா. இந்த டைமில் வந்து நான் மில்க் மேட் ஆட் பண்ண போகிறேன். நான் ஆல்ரெடி 3 டீஸ்பூன் வந்து சுகர் ஆட் பண்ணதுனால மில்க் மேடு வந்துட்டு நல்ல ஒரு பெரிய ஸ்பூனில் வந்துட்டு 1 டீஸ்பூன் மட்டும்தான் சேர்த்துக்கிறேன். ஸோ இது வந்து கரையிறதுக்கு ஒரு 2 நிமிஷம் ஆகும். ஸோ இதை நீங்கள் லோ ஃப்ளேமில் மாற்றிட்டு கொஞ்சம் இதை நல்லா அதோடு சேர்த்து நல்லா டிசால்வ் ஆகிற மாதிரி கரைச்சி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம அந்த பாதாமும் கேஷ்யூ நட்ஸும் அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை வந்து இந்த டைமில் ஆட் பண்ணிடலாம். அடுப்பை வந்து லோவில் வச்சுக்கோங்க. லோவில் வச்சுட்டு இதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி கிண்டி விட்டுக்கோங்க. நீங்கள் வந்து பியூராக வந்துட்டு பாதாமோட ஃப்ளேவர்லேயே இருக்கணும்னா இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணுங்கள். நான் வந்து கொஞ்சமாக வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்க போகிறேன். உங்களுக்கு இல்லை அந்த பாதாமோட ஃப்ளேவர்லேயே இருக்கட்டும்னா இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. ஸோ உங்களுக்கு ஃபுட் கலர் வேணும்னாலும் ஆட் பண்ணுங்கள், இல்லைன்னா பரவாயில்ல. நான் எப்பயுமே சொல்கிற போல் தான் நான் ஆர்டிஃபிஷியல் கலர் தான் சேர்த்துருக்கேன். ஸோ நீங்கள் இது வந்து வேணும்னா ஆட் பண்ணுங்கள், இல்லைன்னா பரவாயில்ல. நான் வந்து ஒரு 2 ட்ராப் அளவில் வந்துட்டு ஆர்டிஃபிஷியல் கலர் சேர்த்துருக்கேன். நம்ம யூஷுவலாக வந்துட்டு டீஃப்ரீஸ் பண்ண போகிறதுனால இது வந்து திக்காக இருக்கணும்னு அவசியம் இல்லை. பட் உங்களுக்கு வந்துட்டு இது கொஞ்சம் லிக்விட் ஃபார்மில் இருக்குது, திக்காக லேட் ஆகும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சமாக கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துக்கோங்க. நான் ஒரே ஒரு டீஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன். கஸ்டர்ட் பவுடர் சேர்க்கணுன்றது இல்லை. ஸோ உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா இதையும் நீங்கள் ஆட் பண்ணிவிடுங்க. எல்லா இன்க்ரீடியன்ஸும் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா பாயில் ஆகிடட்டும். நல்ல ஒரு கொதித்து மேலே வரும்ல குபு குபுன்னு, அந்த டைமில் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு குல்ஃபி மோல்டு இருந்தால் குல்ஃபி மோல்டில் வச்சுக்கோங்க. இல்லை என்கிட்ட மோல்டு இல்லை, அதனால் வந்து நான் குட்டி குட்டி டம்ளரில் தான் வச்சுக்க போகிறேன். வச்சுட்டு ஒரு 4 to 5 hours வந்துட்டு நல்லா டீஃப்ரீஸ் பண்ணிடுங்க. ஒரு 4 to 5 hours கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்துட்டு இறுகி இருக்குது. நீங்கள் அதில் ஐஸ்கிரீம் ஸ்டிக் வந்து சொருகிட்டு எடுத்துக்கலாம், இல்லைன்னா இந்த மாதிரி சாப்ஸ்டிக் கூட நீங்கள் வச்சுட்டு எடுத்துக்கலாம். இந்த கப்பை வந்துட்டு வெளியில் கொஞ்சம் டேப்பில் வந்து நீங்கள் தண்ணி ஊற்றினீங்கன்னா அது உங்களுக்கு ஈஸியாக கலந்துட்டு வந்துடும். ஸோ நான் அந்த மாதிரி தான் ட்ரை பண்ணியிருக்கேன். இல்லைன்னா உங்கள் உள்ளங்கையிலேயே வச்சு நல்லா ஒரு வாட்டி ரோல் பண்ணிட்டீங்கன்னாலும் அந்த வார்முக்கு வந்துட்டு நம்மளோட அந்த குல்ஃபி ஐஸ் வந்து தனியாக கலந்துட்டு வந்துடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.